பர்த்திமேயு என்ற பெயர் கொண்ட ஒரு குருடன் இருந்தான். இதோ நீங்க பாக்குறீங்களே, இந்த குருடன் பர்த்திமேயு என்ற பெயர் கொண்ட குருடன். இந்த குருடன் பிறவியிலிருந்து கண்ணு தெரியாம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில வேதனையோடும் கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் என்னைக்குனா ஒரு நாள் இந்த வேதனை மாறாதா, என்னைக்குனா இந்த அழகான உலகத்தை கடவுள் படைச்சு இந்த அழகான உலகத்தை நான் பார்க்க மாட்டேன்னா என்ற ஏக்கத்தோட ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுத்துக்கிட்டு மற்றவங்களை சார்ந்து வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் ஒரு நாள் இயேசு குறிச்சு கேள்விப்படுறான். இயேசு ஒருத்தர் இருக்காருப்பா, அவர் ஜனங்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுக்கிறாரா, வியாதியஸ்தர்களை சுகமாக்குறாரா அப்படின்னு கேள்விப்படுறான். அவர் பூமியில வாழ்ந்து வந்தார். அவர் பாத்தீங்கன்னா அநேக கூடர்கள் கண்களை திறந்திருக்கிறார், முடவர்களை நடக்க செய்திருக்கிறார், வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறார், பிசாசுகளை துரத்திருக்கிறார். அந்த இயேசு இந்த குருடனை எதிர்பார்த்தது போலவே அப்படின்ற சத்தம் கேக்குது. அவன் என்ன பண்றான், தூரத்துல இருந்து கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே. எல்லாம் அதட்டுறாங்க, போனாண்டி அமைதியாடுறா, எல்லாம் அதட்டுறாங்க. அவன் இன்னும் சத்தமா கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே. அப்ப இயேசு நின்று அவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இயேசு அவனை அழைத்து அன்பான கரங்களை அவன் கண்களிலே கை வைத்து அவருடைய கண்களை திறந்தார். இப்போது பார்வையிடுகிறான். பாருமா எனக்கு அன்பான கரங்களே, இதோ இந்த உலகத்தை